இன்னைக்கு நாங்க இந்த வீடியோல பார்க்க போறது போன வீடியோட தொடர்ச்சி. அதாவது தலைப்புக்கான டேக்ஸ நாங்க பார்க்க போறோம். அப்ப எங்கட தலைப்புனா ஹெட்டிங் இல்ல, ஹெட் இல்ல. நாங்க எங்கட வெப் பேஜுக்கு உள்ள, அதாவது எங்கட ஆக்சுவலான பாடிக்கு உள்ள நாங்க ஹெட்டிங்ஸுக்கு என்ன செய்யலாம், ஹெட்டிங்கை எப்படி நாங்க இன்சர்ட் பண்ணலாம். அப்ப நீங்க நார்மலா ஹெட்டிங் எழுதுக்குள்ள என்ன செய்வீங்க, அந்த தலைப்பை தடிப்பமா எழுதுவீங்க. மத்த ஏற்கனவே இருக்கிற நார்மலா இருக்கிற உங்களோட பந்திக்கும் அந்த தலைப்பு எழுதக்குள்ளேயும் என்ன டிஃபரன்ஸ்னு பாத்தீங்கன்னா, அந்த ஹெட்டிங்கை நீங்க என்ன செய்ய போறீங்க, தடிப்பமா எழுத போறீங்க. அப்ப இதுக்குன்னு தனியா டேக்ஸை இன்சர்ட் பண்ணாம நாங்க டிரெக்டா என்ன செய்யலாம்னா, அதுக்குன்னு இவங்க டேக்ஸ் கொடுத்திருக்காங்க. H1ல இருந்து H6 வரைக்குமா கொடுத்திருக்காங்க. அப்ப இதுக்கெல்லாம் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த H1 அப்படின்றது மிகவும் பெரிய சைஸ், அதாவது உங்களோட ஒரு பெரிய சைஸை குறிக்கும். இந்த H6 என்னத்தை குறிக்கும்னா ஆக சின்ன சைஸை குறிக்க போகுது. அப்ப H1ல இருந்து H6 வரைக்குமாக ஹெட்டிங் டேக்ஸ் நாங்க யூஸ் பண்ணலாம். H1, H2, H3, H4, H5, H6 அப்படின்னு யூஸ் பண்ணலாம். அப்ப நான் போன வீடியோலயே பண்பு அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டேன். நாங்க இந்த H1க்கு நீங்க என்ன பண்பு யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, இந்த அலைன். அலைன்னா என்னன்னு சொன்னா, எந்த பக்கம் இந்த ஹெட்டிங் இருக்கணும், உங்களோட ரைட் சைட்ல இருக்கணுமா, லெஃப்ட் சைட்ல இருக்கணுமா, இல்லாட்டி சென்டர்ல இருக்கணுமா, இல்லாட்டி ஜஸ்டிஃபையா இருக்கணுமா அப்படின்னு உங்களோட என்னத்தை குறிக்க போகுதுன்னா, எந்த பக்கத்துல இந்த ஹெட்டிங் இருக்கணும் அப்படின்றத தான் நாங்க குறிக்க போறோம். இதை எப்படி நாங்க எழுத போறோம்னு பாத்தீங்கன்னா, H1 ஸ்டார்ட் பண்ணி அலைன், உங்களுக்கு விருப்பமான அலைனை நீங்க கொடுக்கலாம். இங்க நீங்க ரைட் கொடுக்கலாம், லெஃப்ட் கொடுக்கலாம், சென்டர் கொடுக்கலாம், ஜஸ்டிஃபை கொடுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்வீங்க, உங்களோட ஹெட்டிங் எழுதி இந்த H1 க்ளோஸ் பண்ண போறீங்க. அப்ப நாங்க ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று செஞ்சு பார்க்கலாம். அடுத்தது நாங்க பார்க்க முன்னாடி அன்னைக்கு நாங்க ஏற்கனவே செய்தது இருக்குது. இதுல நான் அதை ரைட் கிளிக் பண்ணி ஓபன் வித் நோட் பேட் கொடுக்குறேன். இப்ப இதுல நாங்க பார்க்கலாம், இந்த திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் வெப் பேஜ் அப்படின்றது எனக்கு என்னவா இருக்கணும்னா, ஒரு ஹெட்டிங்கா இருக்கணும்னா நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா, இப்ப நான் இதை முதல்ல நாங்க ரன் பண்ணி பார்க்கலாம். அப்பதான் உங்களுக்கு டிஃபரன்ஸ் விளங்கும். நான் இதை ரைட் கிளிக் பண்ணி ஓபன் வித் கூகுள் குரோம்ல கொடுக்கிறேன். இங்க பாருங்க, திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் வெப் பேஜ் அப்படின்னு இருக்குது. சரியா? இப்ப நாங்க இதை ஹெட்டிங் ஆக்கினா என்ன நடக்கும்னு பார்க்கலாம். அப்ப நான் என்ன செய்யணும்னா, இந்த டெக்ஸ்டுக்கு முன்னாடி, சரியா, இது என்ன எழுதுறேன், H1 ஓபன் பண்ணுறேன். This is my first web page. சரியா? இப்ப நான் H1 க்ளோஸ் பண்ணுறேன். இப்ப இதை நான் ஃபைல் சேவ் கொடுத்து இங்க போய் ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்கிறேன். பாருங்க என்ன நடக்குதுன்னு. இது சைஸ் பெருசாகி இருக்கு. இந்த டெக்ஸ்ட் தான் எங்களோட நார்மலா அப்பியர் ஆகும். இங்க பாருங்க, இது போல்ட் ஆகி இருக்குது. இதுதான் இதோட டிஃபரன்ஸ். அதோட என்ன நடக்குதுன்னா, இந்த ஹெட்டிங்கை நீங்க யூஸ் பண்ணக்குள்ள இந்த சென்டென்ஸுக்கு மேலையும் கீழையும் ஒரு இடைவெளி, ஒரு லைன் ஸ்பேஸ் ஒண்ணு உருவாகுது ஆட்டோமேட்டிக்காவே. சரியா? இப்ப இதில் பாருங்க, உங்களோட லெஃப்ட் சைட்ல தான் இது இருக்குது. இப்ப இதை நான் உங்களுக்கு ரைட் சைட்ல மாத்தணுமாக இருந்தா நீங்க என்ன செய்வீங்கன்னா, இந்த H1க்குள்ள align equal to right. File save. ரீஃப்ரெஷுக்கு நீங்க F5 கிளிக் பண்ணலாம். இங்க பாருங்க, ரைட் சைடுக்கு வந்துருச்சு. உங்களுக்கு விளங்குது தானே? இப்ப அதாவது நீங்க அலைனை கொடுக்கக்குள்ள இது லெஃப்ட்ல இருக்குது, ரைட் சைடு. இப்ப இதே உங்களுக்கு ரைட் சைடுக்கு வேணும்னா
நான் இதையே காப்பி பண்ணுறேன். Ctrl C, Enter, Ctrl V. இதை நீங்க சென்டர் கொடுத்தீங்கன்னா ஃபைல், சேவ், இங்க போய் நீங்க சென்டருக்கு வருது. இப்ப நான் சொன்னேன் மேலையும் கீழையும் ஒரு இடைவெளி தானாவே உருவாகிக்கிட்டு வரப்போகுது. அப்ப நீங்க வந்து விருப்பமான மாதிரி லெஃப்ட் சைடா, ரைட் சைடா, சென்டரா எதை வேணாலும் நீங்க யூஸ் பண்ணி கொள்ளலாம். அப்ப இந்த H1 H2க்கு என்ன டிஃபரன்ஸ்னு பார்க்கலாம். Ctrl V, இதை H2 நான் மாத்துறேன். வீடியோஸ் படிச்சுட்டு போகக்குள்ளேயே நீங்க இதெல்லாம் வீட்டுல பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த டவுட்டுமே இருக்காது. உங்களுக்கு டேக்ஸ் ஞாபகம் வச்சுக்கொள்றதும் ஈஸியா இருக்கும். Ctrl V, இதை நீங்க வந்து H6 மாத்துங்க. ஃபைல், சேவ், போய் பாருங்க என்ன நடக்குதுன்னா நான் வந்து எல்லாமே லெஃப்ட் அலைன் கொடுத்தனால தான் ரைட் அலைன் கொடுத்தனால தான் எல்லாம் ரைட் சைடுக்கு வருது. இதே நீங்க மாத்தி கொடுத்தீங்கன்னா மாத்தி வரும். சைஸ் வந்து பெரிய சைஸ் இது, அதுக்கு அடுத்து சின்ன சைஸ், அதாவது இறங்கு வரிசையில போய்கிட்டு இருக்கு. ஆனா எல்லா டெக்ஸ்டுமே என்ன நடந்திருக்குன்னா இங்க போல்ட் ஆகி தான் வந்திருக்குது. அப்ப இதுதான் இந்த ஹெட்டிங் டெக்ஸ்ட யூஸ். இப்ப நாங்க வந்து நார்மலா இந்த டெக்ஸ்ட, அதாவது இந்த டெக்ஸ்ட நீங்க போல்ட் பண்ணணும்னா இன்னொரு டேக் ஒன்று நீங்க புதுசா யூஸ் பண்ணணும். ஆனா இதுல இந்த ஹெட்டிங் டேக்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா டிரெக்டாவே என்ன நடக்குதுன்னா இங்க இத நீங்க போல்ட் பண்ணியே கொடுக்க முடியும். இப்ப நாங்க அடுத்து என்னன்னு பார்க்கலாம். அடுத்த டேக்குக்கு போகலாம். அடுத்தது வந்து கமெண்ட்ஸ் எப்படி எழுதுறது. கமெண்ட் அப்படின்னா என்னன்னா இப்ப நீங்க எல்லாருமே ப்ரோக்ராமரா இருக்க மாட்டீங்க. இப்ப நாங்க அன்னைக்கு உங்களுக்கு எப்படி நாங்க ஒரு வெப் பேஜ்ல சோர்ஸ் கோட பார்க்கலாம்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அப்படி நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா சோர்ஸ் கோட பார்ப்பாங்க. அப்ப இந்த ப்ரோக்ராம பத்தி தெரியாதவங்க என்ன செய்ய போறாங்க அப்படின்னா இந்த டேக் எதுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க, எதுக்கு இப்படி நேம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு புரியாது. அப்ப அவங்களுக்கு இதை நாங்க எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக ஒரு கமெண்ட் ஒன்று கொடுக்கலாம். நாங்க எழுதுற டேக்குக்கு பக்கத்திலேயே இதுக்குதான் நான் யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்தேன்னு சொன்னா அவங்களுக்கு இந்த ப்ரோக்ராம ஈஸியா புரிஞ்சு கொள்ள முடியும். அப்ப நீங்க கேட்கலாம், அப்ப இது எங்கட ப்ரோக்ராம்ல அவுட்புட்ல வருமா? இல்ல, கமெண்ட்ஸ் எப்பயுமே என்ன நடக்காதுன்னா அவுட்புட்ல வராது. இப்ப நான் இது உங்களுக்கு செய்து காட்டுவேன். அடுத்தது பாருங்க, இந்த HR இது வந்து ஹாரிசான்டல் லைனுக்கு நாங்க போடுவோம். இது வந்து HTML5க்கு முன்னாடி வரைக்குமே இது தனியா ஹாரிசான்டல் லைனுக்காக தான் ப்ரிஃபர் பண்ணியிருந்தாங்க. இப்ப வந்து 2 கண்டென்ட்ஸை வந்து செப்பரேட் பண்றதுக்கும் இந்த HR நான் யூஸ் பண்ணலாம். அப்ப இதுதான் அந்த 2 டேக்கும். இதை நாங்க காப்பி பண்ணிக்குவோம். அப்ப ஈஸி அங்க டைப் பண்ண தேவையில்ல. Ctrl C, இங்க வந்து இதுக்கு பின்னாடி Ctrl V. This tag is used to insert heading. Headings. சரியா? இப்ப எனக்கு தேவை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு இடையில எனக்கு ஒரு ஹாரிசான்டல் லைன் தேவைன்னா நான் இங்க ஒரு HR யூஸ் பண்ணலாம். இப்ப இந்த டேக்ஸ் என்ன நடக்குதுன்னு நாங்க சேவ் பண்ணிட்டு பார்க்கலாம். அங்க போய் ரீஃப்ரெஷ் பண்ணுங்க. பாருங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி. நான் கமெண்ட் ஒன்று எழுதினேன், அது என் அவுட்புட்ல எங்கேயாவது இருக்குதா? இல்ல. நான் இங்கன்னு இதுக்கு பக்கத்துல தான் எழுதினேன், ஆனா இல்ல. அடுத்து நான் ஒரு ஹாரிசான்டல் லைன் ஒன்று எழுதினேன். பாருங்க, இது செப்பரேட் ஆக்குது. இந்த மேல் பகுதி ஒரு தனியாவும் கீழே இருக்கிறது தனியாவும் என்ன செய்யுதுன்னா இது செப்பரேட் பண்ணுது. அப்ப நான் எழுதின கமெண்ட் நீங்க எப்படி பார்க்கலாம்? ரைட் கிளிக் பண்ணி வியூ பேஜ் சோர்ஸ் கோடுன்னு போனீங்கன்னா பாருங்க, இதுல இருந்து பாருங்க இங்கன
உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த பாருங்க இங்க இருக்குது. நான் எழுதின திஸ் டேக் இஸ் யூஸ்டு இன்சர்ட் ஹெட்டிங்ஸ்னு இருக்குது. அப்ப என்னத்துக்கு உங்களுக்கு இந்த இது யூஸ் ஆகுதுன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது எங்க வேணாலும் நீங்க கமெண்ட்டை சேர்த்துக்கொள்ளலாம். இது எங்களோட அவுட்புட்ல வராது, உங்களோட சோர்ஸ் கோட்ல இல்லாட்டி உங்களோட ப்ரோக்ராம் பண்ண இடத்துல மட்டும்தான் இது இருக்க போகுது. அப்ப இது எங்களுக்கு வந்து ப்ரோக்ராமை பத்தி தெரியாதவர் கூட நாங்க எழுதின ப்ரோக்ராம் என்னத்துக்கு அப்படின்றத புரிஞ்சு கொள்றதுக்கு நாங்க இந்த கமெண்ட் மூலம் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அப்ப நாங்க இந்த ஸ்லைட்ஸ்ல பார்த்திருக்கோம் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேராகிராஃப் ஹெட்டிங்ஸ் எப்படி எழுதுறதுன்னு பார்த்திருக்கோம். அடுத்து வந்து நாங்க வந்து ஹெச்ஆர் எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்த்திருக்கோம். கமெண்ட் எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்த்திருக்கோம். இதை தொடர்ந்து வர்ற டேக்ஸை நாங்க அடுத்த பிரசன்டேஷன்ல பார்க்கலாம்.